நம்மளை தள்ளி விட்டுருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணன் சீமான் சொல்வது கூட நம் வெற்றியை தடுத்திருக்கிறான், ஆனால் நம் வெற்றியை தள்ளி போட்டுருக்கான். தடுக்க முடியும் எவனாலும், எந்த கொம்பனாலும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை, அண்ணன் சீமான் வெற்றியை தடுக்க முடியாது. தள்ளி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். 2031 களத்தை யோசிச்சு பாருங்க. 2 மாசம் ஆட்சிக்கே 50 பேரும் வாயிலையும் வயிற்றையும் அடிச்சுட்டு கதறிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்ட பல பேரு கும்மி உட்கார்ந்து சொன்னாங்க. அப்படி தமிழ்நாடு கும்மி உட்கார்ந்துருக்கோம். சொல்லவும் முடியல, சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவே உருவமில்லாத ஒன்றை ஒன்று அது மாதிரி தமிழ்நாட்டில் பல பேருக்கு உருவம் இல்லாத உருண்டை ஒன்று உருண்டு இருக்கு. இதுவரைக்கும் வருது சொல்ல முடியல. அப்படி நெருக்கடியான நிலையில தமிழ்நாடு வச்சிருக்காங்க. அந்த நெருக்கடியை போக்குற ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு பேர் இயக்கம், அது நாம் தமிழர் கட்சி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் தார்த்து கேட்டுருக்காங்க, நான் கட்சி விட்டு நீக்கினாலும் நான் நாம் தமிழர் கட்சி. என்னைவா 2 பேரும் நீக்கிருக்காங்க. நீங்க நீக்கினாதான் நாம் தமிழர். நாங்களாம் ஏற்கனவே நீக்கி நாம் தமிழர். நீங்க படிக்கிற ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் பாஸ்ல நாங்க பிரிச்சு 2 முறை சாட்டை குறைவரும் கட்சி நம்மள 2 முறை சாட்டை கட்சி. ஆனா ஐ நோ சீமான். சீமான் லவ்ஸ் மீ. அதாவது என்னைய கட்சி விட்டு தூக்கலாம். ஆனா அண்ணன் தம்பி உறவு உலகத்துல எவனாலையும் கட்சியோடு நீக்கிட்டாரு அண்ணன். நம்ம ஒரு சட்டை சேட்டையும் பண்ணுங்க. நீக்கிட்டாரு. நீக்கினவரு ஒரு குரல் பதிவு, ஒரு செய்தி இரவு வலிக்குது, மனசு வலிக்குது. ஆனா மூளை அப்படின்னு தோணுது. ஏன்னா பச்சை துண்டை போட்டுக்கொண்டு விஜய் வந்தால்தான் விவசாயிய வழி தீரும் என்று சொன்ன நீ போராடலாம். 15 வருஷம் ஒருத்தர் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்ல, அன்எக்ஸ்பெக்டட், ஒரு அன்கண்டிஷனல் லவ் பண்ணல. அப்படி ஒரு காரணம் அன்கண்டிஷனல் லவ். நீ எப்படி இருந்துக்கோ, நீ இருந்துக்கோ, நான் இருந்துக்கிற ஒரு லவ். நீங்க அண்ணன் எனக்கு ஓட்டு போடுறது லவ் இல்ல, அன்கண்டிஷனல் லவ் காட்டினாரு. தூக்கி போட்டான், புறக்கணிச்சான். ஒரு தலைவன் 33,000 வாக்குகள் தான் காரைக்குடி போட்டார், சொந்த ஊர்ல. பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுதான் இருப்பேன். அண்ணன் சீமான் பேசினாலே சிரிச்சுட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு ஒரு அழுத இனிமேதான்டா நம்ம ஆட்டமே துவங்கி இருக்கிறது. என்ன அறியாம அழுத, பாக்கியாந்தி அழுத, அண்ணன் அழுத. சொன்னார் நம்ம ஆட்டம் இனிமேதான் இருக்கு, இனிமேதான் நம்ம வேலை பார்க்கணும். இந்த மக்களுக்கு உண்மையான தலைமை என்றால் யார் என்பது இனிமேதான் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நீ தைரியமாக இருக்கிறார். ஐயா மாமா சொன்னாங்கல்ல, சண்டையும் போடுவான் கருத்தாவும் பேசுவான். கையிலையும் சண்டை போடுவான், கருத்தா